உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இது இரங்கல் கூட்டம் தானே, எதுக்கு விசில் அடிங்க? விசில் அடிச்சு இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்த முடியாது. ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டாக சீமான் அண்ணன் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கல்லூரிக்கு போய் பேசுறதுக்காக போயிருந்தாரு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் அந்த இடத்துல சீமான் அண்ணன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி பாரதி ராஜா அவர்களுடைய அந்த அப்பாவோட அந்த இறுதி சடங்குக்கு போயிருந்தேன். அங்க ஒருத்தர் வந்து பின்னாடி இருந்து மேல கை தட்டி என்னை வந்து இந்த மாதிரி சொன்னாரு. அதாவது இடைத்தேர்தலையாச்சும் நீ உள்ள போயிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படின்ற மாதிரி யாரு சீமான் அண்ணன் அந்த இடத்துல சொன்னாரு. நாமளும் சொல்லியிருந்தோம், ஆமா சீமான் அண்ணன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல வந்து நிக்க போறாருன்ற மாதிரி ஏதோ சூசகமா சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். இப்ப இவனுங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி ஓலா விட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னா, பாரதி ராஜா ஐயாவுடைய ஆவியே வந்து சொன்னிச்சாமா, அத சீமான் அண்ணன் வந்து சொன்னாருன்ட்டு இவனுங்க ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்டேஜ் போட்டு ஒரு மனுஷன் எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காரு பாருங்க. இறந்து போன பாரதி ராஜா சொல்கிறாராம் தன்னிடம் வந்து, நீ வந்து சீக்கிரமா முதலமைச்சராகி சட்டமன்றத்துக்குள்ள போயிரு. இதே சிரிச்ச முகத்தோடைய பேரு. அது என்ன உருட்டுன்றத நாம கிளியர் பண்ணிடுவோம். அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்தது, நேத்திக்கு நான் ஒரு விஷயம் நான் பேசியிருந்தேன், நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியா டுடேல தாவேக்கா தான் பண்ண வச்சிருப்பானுங்கன்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதாவது பொய்யான செய்தியை வந்து நார்த் இந்தியால பரப்பிக்கிட்டு இருக்கானுங்கன்னு. அதுல இந்த ஒரு விஷயத்த நான் வந்து பேசுறதுக்கு மறந்துட்டேன். அதைத்தான் இந்த இடத்துல பேசணும். அதை கூட ஓரளவுக்கு சரின்னு சொல்லி ஒத்துக்கலாம். ஆனா இவனுங்க எந்த மாதிரி இவனுங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னா, இப்ப இஸ்லாமியர்கள் அந்த இதுல வந்து மஸ்ஜித்ல வந்து அந்த என்ன சொல்றது, குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சேலரிய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் அறிவிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்கானுங்க. அது என்னன்றதையுமே பார்ப்போம். आप लोगों को एक खुशखबरी दूं, आज तक जो वक्फ बोर्ड नहीं कर पाया, जो मुसलमान का कोई लीडर या नेता नहीं कर पाया, जो मुसलमान लोग खुद नहीं कर पाए, वो विजय थालापति तमिलनाडु की सारी मस्जिद में मौज़िन का, इमाम का पूरा सैलरी सरकार देगी, यानी कि विजय थालापति सीएम यू आर एक नंबर. அடுத்து இப்ப ரீசெண்டா நீங்க பார்த்திருப்பீங்க, புஷி ஆனந்த் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, அத பயங்கரமான செலிப்ரேட் பண்ணணும், குறிப்பா திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், என்ன சார் ஜனநாயகன் படம் ரிலீஸ திருவிழா மாதிரி கொண்டாடுறது மட்டும்தான் உங்களுக்கு இப்ப பிரச்சனையா தெரியுதுல, வேற எதுவுமே உங்க கண்ணுல தெரியல. சோ அதையும் பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாதுங்க, நாம எதுக்காக இவனுங்க விசில் அடிச்சான் குஞ்சுக, இவனுங்க வந்து ஒரு இடத்துல கூட அந்த ஒரு பொறுப்புன்றது இருக்காது, ஒரு இடத்துல எந்த மாதிரி நடந்துக்கணும்ன்ற அந்த ஒரு என்ன சொல்ல அந்த ஒரு மைண்ட் செட்டே இவனுங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டே இருப்போம். அது இப்ப ரியலாவே நடந்திருக்கு. இந்த திருமாவளவன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு போய் பேசாது, ஒரு இரங்கல் கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அங்க போய் இவனுங்களோட என்ன சொல்ல சேட்டையை காமிச்சிட்டானுங்க. அதுக்கு மனுஷன் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காப்ல. சோ அது என்னன்றதையுமே பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, இந்த கட் அவுட் கலாச்சாரம்னு சொல்லுவோம்ல, அத எந்த அளவுக்கு நாரடிச்சு வச்சிருக்கானுங்கன்றதையுமே இந்த வீடியோல பார்ப்போம். சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியா உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம சீமான் அண்ணன் வந்து இப்ப கல்லூரியில பேசின விஷயத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, பாரதி ராஜா அவர்களுடைய அந்த இறுதி அந்த ஃபுல்லா அந்த இது பண்ணும்போது அண்ணன் எல்லாமே அங்கதான் இருந்தாரு. அப்போ ஒரு ஐயா இந்த மாதிரி சொன்னதா சீமான் அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாரு. இடைத்தேர்தலையாவது நீங்க ஜெயிச்சு உள்ள போயிடணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. நானும் அப்படியே சொன்னேன், ஆமா சரி போயிருவோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன்னு சொல்லி சீமான் அண்ணன் இந்த விஷயத்தை எடுத்து அந்த இடத்துல சொன்னாரு. இதை இவனுங்க எப்படி மாத்தி விட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா, பாரதி ராஜா ஐயாவுடைய அவருடைய ஆவியே வந்துச்சு சொன்னிச்சாமா, அத வந்து இந்த மாதிரி சீமான் அண்ணன் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படி பொய்யா பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த அம்மா உருட்டிக்கிட்டு இருக்கு. ஸ்டேஜ் போட்டு ஒரு மனுஷன் எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காரு பாருங்க. இறந்து போன பாரதி ராஜா சொல்கிறாராம் தன்னிடம் வந்து, நீ வந்து சீக்கிரமா முதலமைச்சராகி சட்டமன்றத்துக்குள்ள போயிரு. இதே சிரிச்ச முகத்தோடைய பேரு. பாரதி ராஜா அவர்களை எடுத்துக்கொண்டு அப்படித்தான் சொல்லிடுறாரு. இதை நான் சொல்றதோட ஒருத்தவங்க கமெண்ட் நெத்தி திருக்கி எழுதியிருக்காங்க. சரிங்க, நான் இன்னொன்னுமே கேக்குறேனே, சப்போஸ் இந்த டைம் பீரியட்ல பாரதி ராஜா ஐயாவுடைய ஆவியே வந்தாலும் என்ன சொல்லிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, ஆவி வரலன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஆவியே வருதுன்னு வைங்க, பாரதி ராஜா இப்ப சீமான் என்ன சொன்னார்ல, அதேதான் அவரும் சொல்லியிருப்பாரு.
ஆமா, அதே தான் சொல்லியிருப்பாரு. எதுக்காகனா பாரதி ராஜா ஐயா பேசுனா ஒரு வீடியோமே நான் உங்களை போட்டு காட்டுறேனே, அதுல சீமான் அண்ணனாவது நிறைய பேர் கூட போவேனா, சீமானாவது உள்ள போகணும், அவர் போய் கேட்கிற கேள்விக்கு சபாநாயகரால கூட பதில் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மக்களை பத்தி இயற்கை பத்தி எல்லாத்த பத்தியுமே அதான் அவர் சொன்னது, என் மகனையாச்சும் நான் உள்ள அனுப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம், ஒரு ஏக்கத்துல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரே சட்டசபைகளை போயிடுச்சுன்னா இந்த கட்சியானது அலறி துடிச்சிருவான். கேட்க போற கேள்வி இந்த அளவுக்கு பேசக்கூடிய மனுஷன் ஆவியா வந்திருந்தாலும் அதைத்தான் பேசியிருப்பாப்ல. இதை தெரியாத மக்கு சமரானிங்க சீமான ஆவியா, சீமான் வந்து பாரதி ராஜா அவருடைய ஆவி வந்து இந்த மாதிரி சொன்னுச்சுன்னு ஓலா விட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன கேஸ்ன்னு தெரியல. அடுத்து நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்தியா டுடே எந்த அளவுக்கு தாவேக்கா போட்டு அசிங்கமா படுத்தி செருப்பால் அடிக்காத குறையாதான் பேசி விட்டுருக்கானுங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பட் இவனுங்க நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, சப்போஸ் இது வந்து தெரியாம இவனுங்க எல்லாம் பண்றாங்க போல, எப்படி தெரியாம இதெல்லாம் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லயே தான் நான் நேற்று அந்த இதுல பேசியிருப்பேன். பட் இப்ப நான் போடக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா, ஆனா இவனுங்க இப்ப எப்படி அந்த மாதிரி ரீல் விட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னா, நான் யோசிச்ச விஷயத்தை விட இது மாறுபாடா இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது இந்த இஸ்லாமியர்கள் வந்து அவங்கள மஸ்ஜித்ல குருன்னு ஒருத்தர் சொல்லுவாங்களே, அது அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, அவங்களுக்கு எப்படி அந்த குருன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து டைரக்டா சேலரி கொடுப்பாங்க. அரசாங்கத்துல இருந்து இப்ப வந்து அவர் சொல்ற விஷயம்னா, வக்ஃப் போர்டு இவங்களோட அந்த ஒரு சீனியாரிட்டி, அந்த ஒரு இது இருக்கு, அந்த போர்டு ஒண்ணு இருக்கு, அந்த போர்டுல கூட நிறைவேற்றப்படாத ஒரு விஷயம் விஜய் அவர்கள் நிறைவேற்றி காட்டியிருக்காரு. அதுவும் இந்த இவங்களுக்கு வந்து சேலரி கவர்மெண்ட்ல இருந்து வரும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சூப்பரா பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. आप लोगों को एक खुशखबरी दूं, आज तक जो वक्फ बोर्ड नहीं कर पाया, जो मुसलमान का कोई लीडर या नेता नहीं कर पाया, जो मुसलमान लोग खुद नहीं कर पाए, वो विजय थालापति तमिलनाडु की सारी मस्जिद में मौजूद का इमाम का पूरा सैलरी सरकार देगी. यानी कि विजय थालापति सीएम यू आर एक नंबर. நாமளுமே யோசிச்சோம், இந்த மாதிரி விஜய் அவர்கள் பண்ணவே இல்லையே. சப்போஸ் இந்த மாதிரி அவர் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா நியூஸ் சொல்லியிருப்பானுங்க, நியூஸ் மீடியால வந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே, சும்மா விடுவாங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவை கொண்டாடி இருப்பானுங்க. விஜய் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணிட்டாரு, சிஎம் இது பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாருன்னு சொல்லி பயங்கரமான நியூஸ் ஆயிருக்கும், நேஷனல் லெவலுக்கு இது தெரிய வந்திருக்கும். ஆனா இவனுங்க விடுற ரீலு நமக்கே தெரியல. அப்படி பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மாதிரி பிராடு விட்டுக்கிட்டு தெரியறானுங்க. டே, இது அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையடா. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் யோசிச்சேன், இந்த நடக்காத ஒரு விஷயத்தை எடுத்து இவனுங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் பண்றாருன்னு இவங்க சொல்றாங்கன்னா இவங்களுக்கு என்ன தேவை வந்துச்சு? நார்மலா இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த விஷயத்தை இந்த மாதிரி பேசினாங்கன்னா விஜயை பிடிச்சு இல்ல தாவேக்கா கட்சியா சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வந்து தாவேக்கா விஜய் சார்ந்தவங்களா கூட இருந்திருப்பாங்க. ஆனா இவனுங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. விஜய் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்றதுக்கு என்ன ஒரு ரீசன் இருக்கு? அப்பதான் நமக்கு ஒண்ணு தோணுச்சு, மாஃபியா கும்பல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அவங்க தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்களேன்னு சொல்லி ஒரு டவுட் வந்துகிட்டு இருக்கு. ரியலா என்னன்றது தெரியல, அதை தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு விஷயங்க, 23ஆம் தேதி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், என்ன அப்படின்னா 23ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய தியேட்டருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள், ஹோட்டல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. ஏன்னா இவனுங்க செலிப்ரேட் பண்றேன்ற நினைப்புல கடையை ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாயிலோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ல தான் அப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கு. ஆனா இவனுங்களாச்சும் ரிலீஸ் பண்ணா கூட ஓரளவுக்கு சரி நார்மலா இருந்துட்டு போயிருவாங்கன்னு சொல்லலாம். ஆனா அத எரியிற தீல எண்ணெய் ஊத்துவாங்கன்ற சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு வேலையை தான் புசியானந்த் அவர்கள் பண்ணி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா 23ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுங்க, எப்படி திருவிழா மாதிரி கோலாகலமா கொண்டாடுங்கன்னு சொல்லி இந்த ஆள் சொல்லி வச்சிருக்காப்ல. முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் பட ரிலீஸை பிரம்மாண்ட திருவிழாவை போல கொண்டாட வேண்டும் என கட்சியினருக்கு அமைச்சர் புசி ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். கேட்கிறேன், என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நீர்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த இவர் தான் நம்ம புசி ஆனந்த் தான் நீர்வளத்துறை அமைச்சர். இவர்கிட்ட
காவிரியில மேகதாது அணையை பத்தி கேட்டாலும் பதில் கிடையாது. அந்த இப்ப ஓசூர்ல இந்த மாதிரி தண்ணியை வந்து ஃபேக்டரி கழிவுலாம் திறந்து விட்டு நுரையா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாலும் பதில் கிடையாது. பெண்கள், அதுவும் குறிப்பா சிங்கப்பெண்ணுன்னு சொல்லி ஒரு படை வச்சிருக்காங்க, அவங்களுக்கே பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. மக்களுடைய ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வீடை இடிக்கிறானுங்க, அதுக்கு பதிலுக்கு அதுவும் கிடையாது. அரசே ஒரு வீடை கொடுத்து அதை நீங்க இடிக்கிறீங்களேன்னு கேட்டா அதுக்கும் பதில் கிடையாது. ரோட்ல எந்த ஒரு வேலையுமே கிடைக்காம உங்க ரோட்டு பக்கத்துல கடையை போட்டு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அதையும் இவனுங்க இடிச்சு தூக்கி போயிட்டு போயிடுறானுங்க. அதை பத்தி கேள்வி கேட்டாலும் பதில் கிடையாது. இதுக்கு எதுக்குமே இவருக்கு பதில் தெரியாத இந்த ஒரு அமைச்சர் இவர் சொல்றது ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு. அப்ப நீங்க உங்களுக்கே தெரியுது அமைச்சர் பதவிக்கு உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அது என்னன்னு கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துல உங்களை அமைச்சரா வச்சு உட்கார வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் விஜய், சிஎம் விஜய் அண்ட் அவருடைய படங்களுக்கு எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணணும், இது மட்டும்தான் இவருக்கு தெரியும். மத்த எதுவும் உண்மையிலே சொல்றேங்க, அது ஒத்துக்கங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஒத்துக்குங்க. ஏன்னா நிறைய பேரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வெளியே இருக்காங்க. ஆனா விஜயை பிடிச்சிருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாரும் உங்களுக்கு ஓட்ட போட்டு, இவரே தான் சொன்னாரு, நான் 4 நாள் கூட என்ன சொல்லுது வாக்கு கேட்டு வீட்டுக்கு வாக்கு கேட்டு போகல, ஆனாலும் என்னைய மக்கள் வந்து என்னை வந்து ஓட்டு போட்டு என்னை வந்து ஜெயிக்க வச்சு அமைச்சர் ஆக்கிட்டாங்கன்னு. ஆனா அங்க ஒரு மனுஷன் 234 தொகுதியில 234 நாலு வந்து முழுக்க பாத்தீங்கன்னா பிரச்சாரம் அது இதுன்னு சொல்லி போயுமே அந்த மனுஷனை தோக்கடிச்சாங்க. இதுக்கும் அந்த மனுஷனுக்கு எல்லாமே தெரியும், எல்லா விஷயத்தை பத்தியுமே அந்த மனுஷனுக்கு பதில் இருக்கு. ஆனா தோக்கடிச்சிட்டாங்க. எதுவுமே தெரியாத ஆளு அமைச்சர். இப்படித்தான் போயிட்டு இருக்குங்க நம்ம நாடு. அடுத்து பிளக்ஸ் கலாச்சாரம், அதாவது கட் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, படத்துக்கெல்லாம் பெரிய பெரிய போஸ்டர் மாதிரி எல்லாம் வைக்கிறது, இது வந்து கொஞ்சம் நார்மலா இருந்து போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நானே போயிருக்கேன், நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் அவ்வளோ வச்சது கிடையாது, என் கல்யாணத்துல வச்சாங்க, அவ்வளவுதான். மற்றபடி நான் இந்த மாதிரி படம் வருதுன்னா அதுல போய் போட்டோ கொடுத்து அதை வச்சு நான் அந்த அளவு வைக்கிறது கிடையாது. நம்ம அந்த பட்ஜெட் நம்ம அந்த டைம் பீரியட்ல நம்மள்ட்ட இல்ல. ஆனா இப்ப வந்திருக்கிற பிளக்ஸ் கலாச்சாரத்தை பாத்தீங்கன்னா, இப்ப புஷியானந்த் அவர்கள் இருக்காருல்ல, அவரை ஐயனாரா மாத்திட்டானுங்க. எப்படி ஐயனாரா மாத்திட்டானுங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம திரிசா இருக்காங்கல்ல, எப்படி திரிசா அவங்கள மாரியம்மாவா மாத்திட்டாங்க. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யோ யார் நீங்களா? அது மட்டும் கிடையாது, பின்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ணார்ல, இப்படி பண்ணார்ல, அது பின்னாடி இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா சேர்ல கால் மேல காலை போட்டுக்கிட்டு மாரியம்மா மாதிரி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு வச்சிருக்கானுங்க. சார், எதை நீங்க வந்து நார்மலைஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதை நார்மலைஸ் பண்றீங்க? விஜயோட நீங்க தான் சொல்றீங்க, ஓகே, நான் வந்து விஜய்க்கும் திரிசாக்கும் நான் எந்த ஒரு விஷயமா நான் பேசல. ஆனா நீங்க தான் சொல்றீங்க விஜயோடைய ஃப்ரெண்டா தான் திரிசா அவர்கள் இருக்காங்க. நானும் ஒத்துக்கிறேன், விஜயோட ஃப்ரெண்டு தான் திரிஷா. நான் வந்து 1% கூட மாற்றமே இல்லை. எதுக்காக சம்பந்தமே இல்லாம திரிசா உள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க? இப்ப வரைக்கும் எதுக்காக அவங்கள ஒரு பொருட்டா நீங்க எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கீங்க? விஜயோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆண் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கொண்டு வராம மறுபடியும் திரிஷாவை கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் ஏதோ ஒரு விஷயத்த மறுபடியும் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதே மாதிரிதான் கல்யாண வீட்டுல ஏதாச்சும் பிளக்ஸ் வைக்கிறோம்னா விஜய் திரிஷா வந்து கல்யாணத்துக்கு போனாங்களே அந்த போட்டோ கொண்டாந்து வைக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், விஜய்க்கு வைஃபு இப்போ குழந்தை குட்டின்னு யாருமே இல்லையா? அவங்கள சேர்த்த மாதிரி வைங்களே. அதுவும் மாரியம்மன் கோயில் திருவிழாக்கு எதுக்கியா திரிஷா போட்டோ? யாரையா நீங்களா? எங்க இருந்தியா வரீங்க? இதுக்குதான் சொல்றது தற்குறிங்கன்னு சொல்றது. ஏன் மாரியம்மன் கோயிலுக்கு விஜய் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா விஜய் போட்டோ வைங்க, தப்பே கிடையாது. திரிஷாவை வந்து அம்மா மாரியம்மனா இது பண்ணி அவங்க போட்டோ வச்சீங்கன்னா சத்தியமா புரியவே இல்லைங்க. இதுல இன்னொருத்தர் வந்து ஐயனாரா போட்டு வச்சிருக்கீங்க, அதுதான் பெரும் காமெடி. ஐயனாருக்கு அவருக்கு என்னையா சம்பந்தம்? அவர் எதுக்கு ஐயனார் மாதிரி வேஷம் போட்டு? சத்தியமா புரியலைங்க. அடுத்து நம்ம நிறைய இடத்துல சொல்லிட்டே இருப்போம், இவனுங்க வந்து விசில் அடிச்சாங்குஞ்சுகள்னு சொல்லி நிறைய இடத்துல சொல்லிட்டே இருப்போம். ஆனா இதை அவனுங்க நிரூபிச்சிருக்கானுங்க. குறிப்பா திரும்ப ஒரு இரங்கல் கூட்டத்துல போய் கலந்துகிட்டு இருந்திருக்காரு, அங்க போய் விசில் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இது இரங்கல் கூட்டம் தானே, எதுக்கு விசில் அடிங்க? விசில் அடிச்சு இருந்தீங்கன்னா நிகழ்ச்சி நடத்த முடியாது. நான் என்ன கேக்குறேன்,
விசில் எங்க அடிக்கணும், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். இவனுங்க சாவு வீட்டுல போய் சிரிச்சு பேசி கலாட்டா பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கல்யாணத்துல போய் அழுதுகிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவனுங்க. எதுக்கு எங்க போயிருக்கோம், அதுக்கு திருமாவர்கள் கேட்கிறாரு, ஏயா இரங்கல் கூட்டத்துல வந்து எவனா விசில் அடிப்பானா? நாமளே இரங்கல் கூட்டத்துக்குள்ள வந்திருக்கோம், இங்க வந்து ஓல் ஓல்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க, அப்புறம் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னையா நீங்க வந்து அமைதியா இருந்தாதான் நான் வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ரொம்ப அவரே யோசிச்சிருப்பாரு, எதுக்குடா இந்த கூட்டத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவரே சொல்றாரு, நான் நிறைய விஷயம் பேசணும்னு வந்தேன், ஆனா இப்ப பாதியில நிறுத்திட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. எவ்வளவு அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு இருந்தாருன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னு யோசிங்க. அவர் சொல்றாரு, மறுபடியும் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, சார் அவனுங்களுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. எவ்வளவு சொன்னாலும் அவனுங்க மரத்துக்கு மரம் தாவுவானுங்க. டிரான்ஸ்பாரா தாவரக்கூடிய கேஸ் தான். அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நாம தான் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கணும். எப்படி இருந்திருக்கணும். அடுத்து நேத்து ஒரு விஷயம் வந்து சீமான் பேசினதுல நிறைய பேசினாரு. நான் ஒவ்வொரு விஷயமா தான் எடுத்துட்டு வரேன். ஏன்னா ஒரேடியா சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து டக்குன்னு இதாயிரும். அதனால ஒவ்வொரு விஷயமா சொல்லுவோம். சீமான் அந்த ஜல்ஜீவன் திட்டத்துக்கு வந்து விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டதை பத்தி அந்த கல்லூரியில எடுத்து பேசினாரு. எனக்கு அண்ணன் இது வந்து ஒவ்வொன்றா பண்ணுவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, மாணவர்களுக்கு தான் முதல்ல நம்ம தெளிவுபடுத்தணும். ஏன்னா மாணவர் தான் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களா வரக்கூடிய ஆளுங்க. அவங்களுக்கு நம்ம தெரிய வச்சுட்டா போதும், புரிஞ்சுக்குவாங்க. அதைத்தான் சீமான் என்ன சொல்றாரு, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு நீ வந்து கையெழுத்து போட்டு வச்சிருக்க, அவன் என்ன அமெரிக்கால இருந்தா பிரான்ஸ்ல இருந்தா வந்து தண்ணி வந்து நமக்கு கொடுப்பான், நம்ம இடத்துல இருக்கிற தண்ணியை நமக்கே அவன் எடுத்து கொடுக்கறதுக்கு எதுக்கு வெளிநாட்டுக்காரே, குறிப்பா தனியார் மையத்துக்கு தனியார் கம்பெனி எதுக்கு அவன் வந்து என்ன மாரியம்மன் கோயில வந்து இது பண்ணிட்டு வந்தாரான்னு சொல்லி சீமானன் வச்சு கிழிச்சு விட்டாரு. ஜீவன் ஒரு திட்டம் வருது, மத்திய அரசு தண்ணி கொடுக்குது. தண்ணி டெல்லியில இருந்து கொண்டு வருமா, இங்க இருந்து கொண்டு வரும்? இங்க இருந்தானே எடுத்து கொடுக்கும். ஏன் மண்ணிலிருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு வராங்க? எதுக்கு வர? இந்த சூயஸ்ங்கிறவன் யாரு? அவன் யாரு? இதெல்லாம் படிக்கணும், நீ படிக்கணும், தயவு செய்து படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுன நீர் எழுத்து படிக்கணும். அண்ணன் சொன்னதுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும். சின்ன புத்தகம் தான், ரொம்ப படிக்காத, 10 பக்கத்திலே எல்லா செய்தி வந்துடும். அவன் அந்த அயோக்கிய பிரான்ஸ்ல இருந்து போய் உலக வங்கியில கடன் வாங்குது அந்த பொலிவியா 250 கோடி. அதுக்கு அவன் சொல்றது, இவனுக்கிட்ட உன் நதியை கொடுன்றான். சரி, நதியை தானே கேட்கிறான், என்ன பண்ண போறான்னு கொடுத்துறான். அவன் அதுல இருந்து நதியில இருந்து தண்ணி எடுக்காத, விவசாயத்துக்கு பயன்படுத்தாத, ஒரு சொட்டு தண்ணி உனக்கு உரிமை இல்லை, நதி என்னதுன்றான். கடைசி அவன் கொடுக்கறதான் தண்ணி, அவன் சொல்றதான் காசு. என்ன ஆயிடுச்சு? பல ஆண்டுகள் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அப்படி போராடணுமா, அப்படி போராடி ஒரு வங்கி பணியாளன் வேலையை விட்டுட்டு போய் போராடி துப்பாக்கி சுள்ள செத்து நாட்டில் பெரிய புரட்சி வெடிச்சு விரட்டி விட்டாங்க. அந்த பெட்ரோல் நேரம் எங்க வந்தான்? தமிழ்நாட்டுக்கு வந்தான், கோவைக்கு வந்தான், சூயஸ்ன்னு வந்தான், பேரை மாத்திக்கிட்டு வந்தான். இதுக்கு நாம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. சீமானன்னு எதுக்காக சட்டமன்றத்துல தேவை? இப்போ சீமானனே சட்டமன்றத்துக்குள்ள போக முடியல, ஆனா கல்லூரியில போய் பேசுறாரு. சப்போஸ் அவர் சட்டமன்றத்துக்குள்ள போயிருந்தாருன்னா எந்தெந்த திட்டம்லாம் வந்திருக்காதுன்னு நான் சொல்றேன். ஐஆர்இஎல் கன்னியாகுமரியில அந்த கனிம வளத்தெல்லாம் இது சுத்திகரிக்க அது பண்ண சொன்னால, அது சீமானன் எடுத்து பேசியிருப்பாரு, நிப்பாட்டி இருப்பாரு. அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசியிருப்பாரு, நிப்பாட்டி இருப்பாரு. இந்த சூயஸ் நிறுவனம் இத பத்தி பேசியிருப்பாரு. ஏன்னா எல்லாத்த பத்தி சீமானனுக்கு நல்லாவே தெரியும். எதனால அது என்ன பிரச்சனை, இது வந்து எதுக்காக நம்ம நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ்நாடு அரசை விட சூயஸ் நிறுவனம் என்ன பெரிய நிறுவனமா? தமிழ்நாடு அரசு பண்ண முடியாத ஒரு விஷயத்த தனியார் கம்பெனி வந்து பண்ணுவான்ற அந்த நம்புறதே மிகப்பெரிய ஒரு தப்பு. அப்போ இந்த விஷயத்த நிப்பாட்டி இருப்பாரு. மேகதாது அணைக்கு வந்து என்ன பண்ணா சரியா இருக்குன்றதுக்கான அங்க ஒரு யோசனையுமே சீமானன் அங்க கொடுத்திருப்பாரு. ஓசூர்ல இந்த மாதிரி தண்ணி கழிவுலாம் வந்துகிட்டு இருக்கு, அதை எப்படி இது பண்ணணும் அதையும் செஞ்சிருப்பாரு. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை அணை கட்ட முடியும், எந்தெந்த இடத்துல அணையை கட்டலாம், எங்க இருந்து தண்ணியை திருப்பி விட்டா எத்தனை மக்கள் வாழ்வாதாரம் சரியாகும்னு சொல்லி எல்லாத்த பத்தியுமே அண்ணன் பேசியிருப்பாரு. நான் சொல்றது இதுதான். இவனுங்களுக்கு வந்து இதெல்லாம் சொன்னா இவங்களுக்கு புரியவே புரியாது. இவனுங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சீமானன் அசிங்கப்படுத்தணும், சீமானன் வந்து இந்த மாதிரி கேலி பண்ணணும், கேலி சித்திரமா மாத்தணும். சீமானன் ஒருத்தன் திட்டானா அவங்களுக்கு வந்து அவன் வந்து ஒரு தலைவன் மாதிரி இவங்க நினைச்சுக்கிறானுங்க. அதுதான் சொல்றேனே, இவனுங்க கொள்கையாவோ இல்ல ஏதாச்சும் நம்ம எப்படி பேசுறோமோ அதை மாதிரி பேசவே மாட்டானுங்க. சீமானன் வந்து அசிங்கப்படுத்தணும், அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், சாட்டையே அசிங்கப்படுத்தணும். இந்த மாதிரி நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் அவங்க வீட்டை பத்தி சொல்லுது மென்டலா அவங்கள வந்து வீக் ஆக்கணும். அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணுவானுங்க தவிர கொள்கையை பத்தியோ நாட்டு நடப்பை பத்தியோ இவனுங்களுக்கு துளி கூட இவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அவ்வளவுதாங்க, இன்னைக்கு அதை தான் பேசணும்னு நினைச்சிருந்தேன். இன்னும் 2-3 விஷயங்களா இருந்துச்சு, பட் போதும், இன்னைக்கு இதுவே போதும். சோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.